8 things I don't buy as a minimalist. அதான் இந்த வீடியோவில் ஆக்சுவலி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 8 things I don't buy as a minimalistன்ற வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். அண்ட் மினிமலிசம் கான்செப்டே அதானே, நம்ம என்ன திங்ஸ் ஓன் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம், என்ன ஓன் பண்ணல அப்படின்ற விஷயம் தானே. ஸோ வந்து இந்த வீடியோவோட சீரீஸ் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட்டாக வரப்போகிற திங்ஸ் வந்து ஸ்டேஷ்னரி தான். நமக்கு என்ன இந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ தான். நமக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி வந்துட்டு நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு விஷயம். பல பென்ஸ் வச்சுக்கிறது, கலர் கலராக ரப்பர் வச்சுக்கிறது, அந்த ஏஜில் அதெல்லாம் ஓகே தான். நான் இந்த ஏஜில் தான் ஆக்சுவலி பேசிகிட்டு இருக்கேன். என்னென்னா நான் வந்து இப்போவுமே வந்து அதை டிஸ்கார்ட் பண்ணாமல் இருந்தேன். அண்ட் நிறைய கச்சமுச்சான ஒரு 10 பென் 15 பென், பாதி எழுதாதது அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்கேன். இன்னுமே இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த கலர் பென்சில்ஸு, கலர் க்ரையான்ஸு அதெல்லாம் வச்சுருக்கேன். நான் யூஸே பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தேவையில்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ வந்து எமர்ஜென்சிக்கு வந்து ஒரே ஒரு பென் வச்சுருக்கேன். அண்ட் தென் ஆஃபீஸில் வந்து என்னோடய ட்ராயரில் வந்து தேவையான ஸ்டப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா வந்து இப்போது ஸ்டேஷ்னரிஸை வந்து சில பேர் இன்னுமே வந்து அப்சஸ்டாக இருப்பாங்க வளர்ந்ததுக்கு அப்புறமே கூட. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய அப்பாலாம் வந்து நிறைய ஸ்டேஷ்னரி பென்ஸே வகை வகையாக வாங்கி வச்சுருப்பாங்க, பட் யூஸே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்க்காக நான் வந்து இதை மென்ஷன் பண்ணுறேன். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கீ செயின்ஸு. அப்போலாம் அது வந்து ஆக்சுவலி ஒரு ட்ரெண்ட். ஏதாவது பர்த்டேஸ்க்குனா ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்கவுங்க ஆட்கெல்லாம் வந்து கீ செயின் தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்போலாம் டிசைனாக நிறைய ஒரு 5 rupees 10 rupeesக்கே நிறையா கிடைக்கும். இப்போலாம் ஃபஸ்ட்டு கீ செயின்ஸே ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போலாம் தேடி பிடிச்சி எதுவுமே இல்லைன்னு இந்த கரூர் வைசிய கீ செயின் வந்து காமிச்சிருக்கேன். இப்போலாம் கீ செயின்ஸே ஆக்சுவலி வாங்குறது இல்லைங்க, அதான் உண்மை. ஸோ பைக்குக்கு மட்டும் ஒன்று கீ செயினுக்கு மட்டும் போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்குன்னு சொல்லி எந்த கீ செயினுமே கிடையாது. 2 தான் வச்சுருக்கேன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஃபேன்சியாக இப்போலாம் இன்னுமே கூட நிறைய ட்ரெண்ட்ஸ், அதாவது கோயில் திருவிழாக்கள், அப்புறம் வந்து நிறைய கிஃப்ட் ஷாப்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கீ செயின்ஸும் இருக்குது. பட் ஆனால் இப்போ நான் வாங்குறது எனக்கே ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமான 3வது விஷயம், முன்னாடி வீடியோவில் காட்டாத விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக டாக்ஸிஃபை ஆன இந்த ஜுவல்லரி ஸ்டெட்ஸு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வாங்கி வச்சுருப்பேன். பட் நான் என்ன மாதிரி ஒரு பர்சன்னா, எனக்கு வந்து ரொம்ப ஃபேன்சியாக போட வந்து பிடிக்காது. ஆனால் சரி, ஏதோ ஒரு அடிக்டிவில் வந்து நான் வாங்கிட்டேன். பட் அதை போடுறதே கிடையாது. இப்போ இந்த எல்லோ கலர்லாம் செம்மையாக இருக்கும், ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு. நான் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் இதை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, அதை போடவே இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே. அண்ட் இந்த இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது 20 rupeesக்கோ ஏதோ வாங்கினேன். நான் போடவே இல்லை. ஒரு டைம் கூட நான் வெளியில் போட்டு போனதே இல்லை. சும்மா அப்பப்போ நானே போட்டு பார்த்துட்டு கழட்டி வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். டெய்லி வந்து இந்த கோல்டில் வந்து இந்த ஒரு பட்டன் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஐ மீன் அந்த சின்ன ஸ்டெட் தான் போட்டிருக்கேன். எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி ஏதாவது போட்டிருப்பேன் சிம்பிளாக. தான் எனக்கு என்னோடய ஃபேஸ்க்கு சூட் ஆகுது, ப்ளஸ் என்னோடய கேரக்டருக்கு அது செட் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். பட் ஏகப்பட்ட குட்டி குட்டி ஸ்டட்ஸ், அதாவது இந்த ஃபேக் ஜுவல்லரிஸ் வந்து நிறைய இருக்குது. விலை கம்மி தானேன்னு சொல்லி தான் வாங்குறது ஆக்சுவலி அது. ஸோ அதை வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன், வாங்குறதே இல்லை இப்போலாம். அது பழையசே வந்து அவ்வளோ இருக்குது. அண்ட் 4th விஷயம் பார்த்தீங்கன்னா வாட்ச்சு. முன்னாடி வந்து ஃபேன்சிக்காக, அதாவது முன்னாடினா காலேஜ் டைமில் ஃபேன்சியாக ஒரு நிறையா வாட்ச் வந்து வச்சுருந்தேன். அதெல்லாம் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். ஆனால் வந்து வாங்கிட்டு அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் அப்படியே வச்சுட்டே இருப்பேன். அந்த மாதிரி இருக்கும், பேட்ரி மட்டும் போயிருக்கும், அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். பட் இப்போ வந்து இந்த ஒரே ஒரு ஸ்டாண்டர்டான இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் டைட்டன் வாட்ச் வந்து நான் வந்து ரொம்ப ப்ரைஸ் கொடுத்து ஏண்டா வாங்கினேன்னு 10 வருஷமாக ஒன்று வச்சுருக்கேங்க. அது வந்து இன்னொரு வீட்டில் இருக்கனால என்னால் காட்ட முடியல. அதெல்லாம் கம்ப்ளீட்லி வேஸ்ட்டு, ஏன்னா நான் போடுறதே கிடையாது. அண்ட் இது வந்து இந்த வாட்ச்மே இப்போ நான் வீட்டில் பேபி போஸ்ட்மார்ட்டம் டைமில் போடாமலே இருந்தேன். இப்போ தான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். அண்ட் 4th விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, செட் ஆகாத பேட்டர்னான ட்ரெஸ்ஸுங்க. நான் என்ன கிளியராக சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு டிசைன் வந்து நமக்கு சூட் ஆகாது, நம்ம பட் நல்லா இருக்குன்னு வாங்கிடுவோம், ஆனால் அதை போடவே மாட்டோம். ஸோ நமக்கு சூட் ஆகாத பேட்டர்ன் ட்ரெஸ்ஸில் இந்த பிளாக் ட்ரெஸ் ஒன்று. அந்த நெக் பேட்டர்ன் வந்து என்னோடய ஃபிகர், அதாவது என்னோடய ஷோல்டருக்கு வந்து அது நல்லா இல்லை. பட் இந்த மாதிரி கொஞ்சம் வைட் நெக் இருக்கிற ட்ரெஸ் வந்து எனக்கு செட் ஆகுது. ஸோ இது வந்து நிறைய பேரால் மேட்ச் பண்ணிக்க முடியும். நமக்கு செட் ஆகாது, பட் அந்த டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை வந்து வாங்கிடுவோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு போட்டால் நல்லா இல்லைன்னா கம்ஃபர்டபுளாக இல்லாதது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம போடாமலே வச்சுப்போம். அது என்டர்லி வேஸ்ட்டு. ஆக்சுவலி வந்து அந்த பிளாக் எனக்கு செட் ஆகாத நெக் பேட்டர்ன் ட்ரெஸ்ஸை வந்து நான் ஒன்ஸ் கூட போட்டதே இல்லை. இது வாங்கி 1 year தான் இருக்கும். பட் நான் இது வரைக்கும் ஒன்ஸ் கூட நான் அதை வியர் பண்ணதே இல்லை. சரி, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கேன் நான், ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபிட் ஆகலை. பட் இது வந்து ஒரு பிராண்ட் தான், அதனால் ரொம்ப நாளாக உள்ள அப்படியே கசக்கே வச்சுருக்கேன். இது வந்து 1000 rupees ஏதோ இந்த ஒரு டாப் மட்டும். நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். பட் என்னென்னா எனக்கு ஃபிட் ஆகலை. நான் வந்து ஸோ இனிமேல் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே நம்மளால் ட்ரையல் பண்ணி வாங்க முடியாது இல்லையா. பட் ஸ்டில் வந்து எனக்கு ஃபிட் ஆகலை. ஸோ அதனால் அப்படியே இருக்குது. ஸோ ஃபிட் ஆகாத ட்ரெஸ்ஸுமே வந்து என்டெலி வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மினிமலிசம் லைஃப் ஸ்டைல் மாதிரியான கண்டென்ட்
பண்ணுறதுக்கு என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.